ஐயோ அசுரன் அளவுக்குன்னு சொல்ல முடியாது. ஸ்லோவாலாம் இல்ல சார், இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. இட்லி கடை மூவி மாதிரியே தான் இருக்கு சொல்ல போனா, பெரிய வித்தியாசம் எதுவும் இல்ல. நீங்களே வீட்டுக்கு போயிட்டு மைக் எடுத்து நீங்களே போயிட்டு விட்டுருங்க. சூப்பரா இருக்கு இந்த படம். கண்ணாடி முன்னாடி ஃபர்ஸ்ட் ஆஃப் கொஞ்சம் ஸ்லோவா தான் ப்ரோ போகுது. இங்க யாருமே தூங்கவும் இல்ல, யாரும் ஃபில்டர் காப்பி வச்சு குடிக்கவும் இல்ல, போர் அடிக்கணும். இப்ப இருக்கிற காலகட்டத்துக்கு விவசாயிங்க எவ்வளவு கஷ்டப்படுறாங்க, கடன் வாங்கிட்டு கட்ட முடியாதுன்றது அதுதான் ரியல். ரொம்ப நல்லா இருக்கு படம், செம்மையா இருக்கு. படம் சூப்பரா இருக்குண்ணா. உண்மையிலே சீரியஸா சொல்லலாம் படம் அந்த மாதிரி. சில பேர் மாக்கான்சிங்க இருக்கானுங்கன்னா என்ன பண்ணுவானுங்கன்னா சிவகார்த்திகனுக்கும் தனுஷுக்கும் ஸ்கிராட்ச் விடுறேன்னு பேர்ல ஒருத்த பண்டு சுத்துறானுவா. என் ஃப்ரெண்டே தங்குறான், அவனுக்கு தான் இந்த பேட்டி அவனுதான். சிவகார்த்திகனுக்கும் தனுஷுக்கும் ஸ்கிராட்ச் விடுறானுவா. தனுஷ் தானா சீரியஸா சொல்லணும். ஸ்டோரிட்டு ஏன்னா படத்தோட கான்செப்ட் அந்த மாதிரி, ஆக்டிங் அந்த மாதிரி, ஒருத்தர் ரோலும் ஸ்கிரீன் பிளே அந்த மாதிரி டேரக்டர் எல்லாத்துக்குமே ஈக்குவலா கொடுத்துருக்காங்க. சீரியஸா அவர் ட்விட்டரோட இது பாத்தீங்களா, ட்வீட் பாத்தீங்களா, டேரக்டரோட ஐடியை டேக் பண்ணி தேங்க்யூ ஃபார் கிவிங் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டின்னு போறாருன்னா, சின்ன சின்ன ஆக்டர் அப்படி போட்டா பரவாயில்ல, இவ்வளவு பெரிய ஆக்டர் பெரிய பெரிய இட்டு கொடுத்துக்கிறாரு, அவரே போடுறாருன்னா அந்த படம் எந்த அளவுக்கு இருக்கும் நீங்களே பாக்கணும். கிவிங் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி தேங்க்ஸ் ஃபார்னு போடுறாரு. அப்ப எதுக்கு போடுறாரு? பெரிய படம் தான் இது. சீரியஸா நான் சொல்றேன், நீங்களே முடிச்சுட்டு அடுத்த ஷோ 12 மணி ஷோ போய் பாருங்க, அந்த மாதிரி இருக்கும். நீங்களே வீட்டுக்கு போயிட்டு மைக் எடுத்து நீங்களே போயிட்டு விட்டுருங்க. சூப்பரா இருக்கு இந்த படம். கண்ணாடி முன்னாடி நான் தனுஷ் வந்தேன் நானே ஓப்பனா சொல்றேன். அசுரன் கூட கம்பேர் பண்ண வேணாம். ஆனா அசுரன் கூட கம்பேர் பண்ணாம தனியா பாத்தீங்கன்னா அதே மாரி படம் படம் தனுஷ் பார்க்கலாம். ஆனா இதோட விட்டனா ஒரு 4 தடவை படத்தை திரும்பி இட்லி கடையே 4 தடவை பார்த்தேன். பார்க்காம இருப்பேன். கண்டிப்பா பார்ப்பேன். படம் சூப்பரா இருக்கு, நல்லா இருக்கு. செம்ம விறுவிறுப்பா போது, பாட்டு செம்ம அடிச்சுக்க முடியாது. மியூசிக் செம்ம மியூசிக். படம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ரைட்டிங்லாம் செம்மையா பண்ணியிருந்தாரு. இந்த மூட்டத்தோட சீக்வன்ஸ் ஒன்று வரும் சார், அது செகண்ட் ஹாஃப்ல யூஸ் பண்ண விதம் செம்மையா இருந்துச்சு. அமிதா மைஜு மேமோட ஆக்டிங் சூப்பரா இருந்துச்சு. பர்ஃபார்மன்ஸ் வைஸ் எமோஷன்ஸ் நல்லா ஒர்க் அவுட் ஆயிருந்தது. கொஞ்சம் ஸ்லோ பேஸ்ல போற மாதிரி இருக்கும், ஆனா அதுக்கப்புறம் பிக்கப் ஆயிஸ் நல்லா சூப்பரா இருந்துச்சு. அந்த மாதிரி லெவல் தான் மூவி சூப்பரா இருந்தது. தனுஷ் ஆக்டிங் ஆக்டிங் மாதிரி இல்ல, ரொம்ப ரியலா ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு சூப்பர் படம் தனுஷ். நல்லா இருந்துச்சு. அசுரன் தனுஷ் மாதிரி வந்திருக்காரு. இந்த மாதிரி படம் அவருக்கு நல்லா செட் ஆகுது. படம் ரொம்ப சூப்பரா இருக்கு. தனுஷ் ஆக்டிங் சூப்பர் ஹிட் ஆகும். ஏன்னா இது மக்கள் மனசுல பதியணும். ஏன்னா இது கஷ்டப்படுறவங்களுக்கோசம் எடுத்த படம். ரொம்ப இந்த ஆப்போசிட்ல எல்லாம் விவசாயிங்க எல்லாம் ரொம்ப கஷ்டப்படு கடை வாங்க கட்ட முடியாத இருக்குன்னு, அதுக்குதான் இந்த படம். இவ்வளவு நாள் நம்ம சென்னையில திருட்டு பாத்துருக்கோம், இது வெளியே ரொம்ப நல்லா சூப்பரா இருக்குது. ஃபாஸ்டா இருக்குங்கிற மாதிரி ஒரு எதிர்பார்த்து கொஞ்சம் ஸ்லோவா இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் கிடைச்சது. பட் அவங்க கொடுத்த கான்செப்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. விவசாயின்னு காமிச்சதே தஞ்சாவூர் சைடு தான் காட்டுவாங்க. முதல்ல வறண்ட பூமியோட விவசாயத்தோட தன்மை இருக்கும்ல, அதை காமிச்ச விதம் ரொம்ப நல்லா இருந்தது. ராமநாதபுரம் முதல்ல பேங்க் விவசாயிகளுக்கு கடன் கொடுக்கும் போது எந்த மாதிரி எல்லாம் ஒரு பிரச்சனையை உருவாக்குவாங்கிறதுல ரொம்ப காமிச்சிருந்தாங்க. அது எல்லாமே சென்டிமெண்ட் லெவல்லே போன மாதிரி ஒரு ஃபீலா இருந்தது. இல்ல ரொம்ப ஸ்லோவா தான் இருக்கு. தனுஷ்கான விறுவிறுப்பு இல்லங்கிற மாதிரி இருந்தது. இந்த தனுஷ்னாலே ஒரு ஹைப் வச்சிருக்கோம்ல, அந்த ஒரு விறுவிறுப்பு தன்மை கம்மியா இருந்தது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் ஸ்லோவா தான் ப்ரோ போகுது. பொறுமையா உட்கார்ந்து பார்த்தா நல்லா தான் இருக்கும். செகண்ட் ஹாஃப் நல்லா இருக்கு. ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா அந்த ஒட்டுமொத்த பேங்குக்கும் ஏற்கனவே ஆப்பு வச்சாரு. என் தங்க தலை நாளைக்கு பிறந்த நாள், அதோட பிறந்த நாள் ட்ரெஸ் தான் அக்கா அப்படி மாடர்னா வந்திருக்கேன். அந்த தலை பேங்க்ல வாங்காதீங்கன்னு இப்ப சொன்னாரு. அப்ப வாங்கிட்டு என்னோட விவசாயிங்க டிராக்டர் வாங்கினதுக்கு உங்க பத்திரத்தெல்லாம் நீங்க அடிச்சீங்க பாரு, அதுக்கு தாண்டா நாங்க திருப்பி எடுக்க வந்தோம். திருடனுங்க இல்ல, திருப்பி எடுக்க வந்த என் கரசாமி, என் குறத்தீக்க வந்த கொடசாமி அப்படின்னு ஒவ்வொரு குடும்பத்திலயும் சொல்றத இந்த சுகந்தி அக்கா சொல்றேன். சரியா? அதுதான் உண்மை. அப்படி படத்தை அப்படி தெரிக்க விட்டுருக்காரு. என் ஜிவி பிரகாஷ் மியூசிக்ல 5 பாட்டு, 5மே அற்புதமான பாட்டு. அதுக்கப்புறம் தினேஷ் சண்டை ஃபைட் சூப்பர். 2-3 ஃபைட் தான், ரொம்ப நல்லா. விக்னேஷ் ராஜா சார் 2 படம் 2வது படமா எடுத்தா கூட போர் தொழிலும் சூப்பரு. இந்த தொழிலையும், அதாவது விவசாய தொழில உள்ள ஊழலை எடுத்த இந்த படமும் உங்களுக்கு சூப்பர். கரசாமி, நீ எங்க குழந்தைக்க வந்த கொலசாமியா? எங்களுக்கு பூட்டை உடைக்கிறதும் ஓட்ட பிரிச்சு இறங்கி பழையடிக்கிறது தவிர வேற எந்த இளவு தெரியாதுடா. படம் ரொம்ப ஸ்லோவா போச்சு. கான்செப்ட் ஏதோ நல்லா தான் இருந்துச்சு, ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஒரு ரூரல் ஏரியால லோன் வாங்குறாங்கன்னா அவங்களுக்கு எந்த அளவுக்கு அவேர்னஸ் இல்லாம ஒரு எமோஷனலான ஒரு ஸ்டேட்ல இருக்கிறப்பதான் அவங்க லோன் வாங்குறாங்க, வேற வழியே இல்ல அப்படிங்கிறப்பதான் வாங்குறாங்க. அதை பேங்கர்ஸ் எப்படி அதை அவங்களுக்கு சாதகமா யூஸ் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி
கூட சொல்லலாம். கொஞ்சம் ரொம்ப லாக் ஆன மாதிரி இருந்துச்சு. ஃபேன்ஸ்க்கான ஒரு படம் தான் நான் சொல்லுவேன். ரொம்ப ஸ்லோவா தான் போச்சு. இருந்துச்சு, ஒரு வாட்டி பார்க்கலாம். பட் எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு இல்ல, கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட் தான் இருக்கு. ஜிவி சார் மியூசிக் அவ்வளவு ஒர்க் அவுட் ஆன மாதிரி தெரியல. தனுஷ் சார் ஆக்டிங் மாஸ் எல்லாமே சூப்பரா இருக்கு. கதை வந்துட்டு அவ்வளவாலாம் ஒன்னும் இல்ல. எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி அவங்க ட்ரைலர் கொடுத்த ஹைப் எதுவுமே இல்ல. படம் ரொம்பவே சூப்பரா இருக்கு சார். சோ தனுஷ் நடிச்ச இவ்வளவு படத்துல இந்த படமா இருக்கட்டும், இந்த படத்தோட கதையா இருக்கட்டும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. சோ இந்த படத்துக்கு ஒரு அவார்ட் கூட வரலாம். அவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கான படம். இதுல வந்து போரிங்லாம் எதுவும் சொல்ல முடியாது. சோ நிறைய பேர் சொல்லுவாங்க லேக் அந்த மாதிரிலாம் இல்ல. ஒரு படம் ஸ்டார்ட் பண்ணல இருந்து முடிகிற வரையும் இன்ட்ரெஸ்டிங்கா, ஐயோ டக்குன்னு படம் முடிஞ்சிருச்சா அந்த மாதிரிலாம் இருக்கு. இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. இல்ல நடிச்ச எல்லாருக்குமே கரெக்டான கேமியா கொடுத்திருக்காங்க. சாங்கா இருக்கட்டும், பிஜிஎம்மா இருக்கட்டும் வேற லெவல்ல இருக்கு. அண்ட் வந்து KS ரவிக்குமார் சாரோடதும் தனுஷ் சாரோடதும் பாண்டிங் இருக்கு இல்லையா, அப்பா பையன், அந்த பாண்டிங் சூப்பரா இருக்கு. நிறைய பேர் அப்பா பையனோட சண்டை போட்டுப்பாங்க, அந்த மாதிரி எல்லாம் இருப்பாங்க. ஃபேமிலியோட வந்து பாருங்க, அதெல்லாம் ஹார்ட் டச்சிங்கான சீன். பாக்குறதுக்கு அழுக வரும், அந்த மாதிரி இருக்கு. ஃபேமிலியோட பார்க்க வேண்டிய படம். கண்டிப்பா எல்லாரும் பாருங்க. இதுல ஒரு மெசேஜ் சொல்லிருக்காங்க, சோசியல் மெசேஜ். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, வில்லேஜ் சைடா இருக்கட்டும், சிட்டி சைடா இருக்கட்டும், EMI வாங்குறது பிளஸ் வந்து வில்லேஜ் சைடுல விவசாயம் பண்றதுக்கு நிறைய டிராக்டர் அதுன்னு வாங்குறாங்களே, அதுக்காக லோன் போடுறது, இந்த மாதிரி வாங்கினா என்ன மாதிரி கஷ்டப்படுவோம் அப்படிங்கிற ஒரு கரெக்டான மெசேஜ இந்த படத்து மூலமா காட்டியிருக்காங்க. இந்த மாதிரி கதையை வந்து மத்த ஆக்டர்ஸ் எடுக்கிறாங்க, இல்ல மத்த படம் மாதிரி தெரியல. இது கொஞ்சம் வித்தியாசமா சூப்பரா இருக்கு. வர்த்ஃபுல்லான படம். ஃபேமிலியோட கண்டிப்பா வந்து பாருங்க. ஸ்லோவாலாம் இல்ல சார், இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. அடுத்த என்ன வரும், அடுத்த என்ன வரும். இங்க யாருமே தூங்கவும் இல்ல, யாரும் வந்து ஃபில்டர் காப்பி வச்சு குடிக்கவும் இல்ல, போர் அடிக்கணும். இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. கண்டிப்பா எல்லாரும் வந்து பாருங்க. மத்த படத்துக்கு மொக்கையா இருக்கும், அந்த படத்துல காசு கொடுத்து நீங்க பாப்கார்ன் செலவோட எல்லாம் பாக்குறத வர்த்ஃபுல்லான படம் வந்து பாருங்க. ஃபேமிலியோட வந்து பாருங்க. ஸ்டார் ரேட்டிங்னா 10க்கு 10 கொடுப்பேன். இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு படம், ரொம்பவே நல்லா இருக்கு படம். அந்த படம் சூப்பரா இருக்கு. கமர்ஷியல் ஹிட் 80% படம் சூப்பரா இருந்திருக்குங்க. எல்லாம் வந்து குடும்பத்தோட வந்து பாருங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லா லைட்டா ஸ்லோவா தான் இருக்கும். ஓசை வர எப்படி ஃபுல்லா சூடு எடுத்தாங்க. படம் வந்து பயங்கரமா சூடு எடுத்து 50 மினிட்ஸ் ஃபுல்லா ட்விஸ்ட் மேல் போகுது. நெக்ஸ்ட் சீட்ல உட்கார வச்சாங்க. ரெண்டே கேரக்டர்ஸ் தான். ஒன்னு சுரேஷ் சார் இந்த பக்கம், இந்த பக்கம் ஜெயராம் சார், இந்த பக்கம் தனுஷ் சார். சோ என்ன நடக்க போகுதுதான் கதை. இதுல வந்து நம்ம அப்பாவை திருப்பி ஞாபகப்படுத்தி அழுக வச்சாரு. KS ரவிக்குமார் சார் சூப்பரா நடிச்சிருக்காரு. கருணாசனா சூப்பரா நடிச்சிருக்காரு. மமிதா பஜு மேம் நடிப்பை அரைக்கிதான் அவங்க நல்லா நடிச்சிருக்காங்க. சோ எல்லா கேரக்டர்ஸும் சூப்பரா அவங்க வேலை நல்லா பண்ணிருக்காங்க. அது சொல்லவே தேவையில்லைங்க. அவர் தான் ஆல்ரெடி ப்ரூவ் பண்ணிட்டாருங்க. அவர் அசுரன் தாங்க. இந்த படத்தை இந்த மாதிரி படம் திரும்ப அகைன் கொடுத்துட்டே இருக்கணும். இட்லி கடை வேற மாதிரி இருந்துச்சு. அவரோட படத்துல 10 படத்துல இது பெஸ்ட் படம் கண்டிப்பாங்க. இந்த படத்தை நம்ம ஏத்துக்கலாம். ஏன்னா இந்த படம் இந்த மாதிரி படம் திரும்ப வராதான்னு ஒரு ஏக்கத்தை உண்டாக்குனாரு. அதுதான் ஒரு தேவை. அது வந்து லாயலா உண்மையை சொல்லணும். சும்மா நான் வந்து அந்த ஃபேன் சிம்பு ஃபேன் சொல்லிட்டு நான் வந்து கோயில சொல்லிட்டு நெகட்டிவா கொடுக்கறது நான் வரல. கண்டிப்பா வைக்கலாம். கமர்ஷியல் ஹிட்ல அசுரன்லாம் டாப்ல இருக்குங்க. சோ அந்த இதுல ஆவரேஜா சொல்ல முடியும். பட் ஆனா இந்த விக்னேஷ் ராஜ் வந்து போறதுக்கு அப்புறம் செகண்ட் படம் பண்ணிருக்காரு நினைக்கிறேன். இவர் வரிசையில தனுஷ் சான்ஸ் கொடுத்திருக்காரு. பட் ப்ரூவ் பண்ணிருக்காரு அவரோட இதுல. அவரெல்லாம் சொல்லவே தேவையில்ல, பிரிச்சு மேய்ஞ்சிட்டாரு. அவர் யூத்துக்கு ஏத்த மாதிரி எப்படி லவ் சாங் கொடுக்கணும்னு தெரியும். இந்த மாதிரி படத்துக்கு எப்படி அவர் மியூசிக் பண்ணணும் அவருக்கு தெரியும். மியூசிக் பெஸ்ட் மியூசிக் கம்போசர் அவர். ஃபர்ஸ்ட் ஹாஃப் லைட்டா ஸ்லோவா வரும் இருக்கு. பட் செகண்ட் ஹாஃப் ஃபுல்லா வந்து பயங்கர நெக்ஸ்ட் சீட்ல உட்காந்து பார்த்தோங்க. படம் நல்லா வந்திருக்கு. ஏன்னா வந்து கடன் வாங்க கூடாது. கடன் வாங்க கரெக்டா கட்டிடுங்க. கடனை வந்து வாங்குறதுக்காக வந்து அவங்க வந்து டெம்ப் பண்ணுவாங்க. இதுதான் அந்த பினான்சியல் விஷயத்த வந்து அது ஒரு மெசேஜா ஒன்லைனா சொல்லியிருக்காரு. வேற எதுவுமே இல்லைங்க.